வணக்கம் மாணவர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 7ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் டேம் 3ல் நமக்கு இயல் 3ல் மழைப்பொழிவுங்கிற கவிதையை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதில் இருக்கிற புக் பேக் 1 வேர்ட்ஸ் அப்புறம் கொஸ்டின்கான ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இமைக்கும் போதில் என்னும் தொடர் குறிப்பிடுவது டேஸ் காலம். ஆன்சர் குறுகிய காலம். அடுத்து இரண்டாவது, மழையளவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் மழை கூட்டல் அளவு. அடுத்து மூன்றாவது, தன்னாடு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் தன் கூட்டல் நாடு. அடுத்து நான்காவது, இவை கூட்டல் இல்லாது என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் இவை இல்லாது. அடுத்து நமக்கு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பார்க்கலாம். பேதங்கள். பேதங்களுக்கு ஆன்சர் வேறுபாடுகள். அடுத்து உன்னதம், அதற்கான ஆன்சர் உயர்வு. அடுத்து மூன்றாவது தர்மத்துக்கு ஆன்சர் அறம். அடுத்து நான்காவது இரக்கம், இரக்கத்துக்கு ஆன்சர் கருணை. அடுத்து நயமறிக கொடுத்துருக்காங்க. ஆன்சர் நமக்கு 47ஆம் பக்கம் இருக்குது, அதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. 47ஆம் பக்கம் பாருங்கள், மோனை இயைபு அடுத்து முரண் கொடுத்துருக்காங்களா. நமக்கு எதுகை மட்டும் கொடுக்கல, நான் எதுகை இங்கே சைடில் எழுதியிருக்கேன் பாருங்கள், அதை பார்த்து எழுதிக்கோங்க. தாழ்வு வாழ்வு, தன்னாடு என்றும், என்றும் சைடில் தெரியல, அது எழுதிக்கோங்க. தன்னாடு என்றும், இரண்டாம் எழுத்து ஒன்று போல் இருக்குது, மித்தெல்லாம் அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து நமக்கு குருவினா கொடுத்துருக்காங்க. முதல் குருவினா பாருங்கள், ரெண்டாவது குருவினா, ரெண்டுக்குமே நமக்கு ஆன்சர் 47ஆம் பக்கம் தான் இருக்குது. நம்ம ஆன்சர் பார்க்கலாம். 47ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. அதில் பாடலின் பொருள் சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதில் இரண்டாவது பேரை பாருங்கள், இவ்வுலகம் சொல்லியிருக்கு. அந்த இவ்வுலகத்தை உலகம் போட்டுக்கோங்க. உலகம் சாதிகளாலும் கருத்து வேறுபாடுகளாலும் நிலை தடுமாறுகிறது. அவ்வளோதான். உலகம், அந்த இவ்வுலகம் இருக்க அதை உலகம்னு மாற்றிக்கோங்க. உலகத்திலிருந்து சாதிகளாலும் கருத்து வேறுபாடுகளாலும் நிலை தடுமாறுகிறது. அது முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர். அந்த ஒரு லைன் மட்டும் குறிச்சிக்கோங்க. அடுத்து இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்த பேரால பாருங்கள். அதில் லாஸ்ட் லைன் நல்ல உள்ளத்தோடுன்னு இருக்கா, அதுலேருந்து குறிச்சிக்கோங்க. நல்ல உள்ளத்தோடு வாழ்ந்தால், அவன் இருக்கா, அது வேண்டாம், அதை அடிச்சிருங்க. நல்ல உள்ளத்தோடு வாழ்ந்தால் வாழ்க்கை மலர்ச்சோலையாக மாறிவிடும், அதுவரை குறிச்சிக்கோங்க. இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து நமக்கு சிறுவினாவுக்கும் அதிலே தான் ஆன்சர் இருக்குது பாருங்கள். நமக்கு இரக்கம் உடையோர் சொல்லியிருக்கா, அதுலேருந்து குறிச்சிக்கோங்க. அதிலிருந்து அந்த பேரா முடிவு வரை குறிச்சிக்கோங்க. இரக்கம் உடையோரே பேறு பெற்றவர் ஆவார், அவர்கள் பிற உயிர்களின் மீது இரக்கம் காட்டி இறைவனின் இரக்கத்தை பெறுவர். அது வரைக்கும் மட்டும் குறிச்சா போதும், 2 லைன் மட்டும் குறிச்சா போதும். சிறுவினாக்கான ஆன்சர். அடுத்து சிந்தனை வினாக்கான ஆன்சர் நமக்கு புக்கில் இல்லை. ஸோ நம்ம ஆன்சர் நம்ம காமிச்சிருக்கா, அதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. இதுதான் சிந்தனை வினாக்கான ஆன்சர். இதை அப்படியே பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, இல்லை புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த பாடத்துக்கான ஆன்சர் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் அடுத்த பாடத்துக்கான ஆன்சர் பார்க்கலாம். தேங்க்யூ.